எல்லாருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானி நருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலக வேண்டும்னு மனதார நினைச்சு கொண்டு ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கிரகநிலை அமைப்பாலும் நடக்கக்கூடிய மாற்றத்தாலும் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மகர ராசி நண்பர்கள் நீங்கள் கடல் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குதோ அதே போல் உங்கள் மனசில் ஏதாவது புது புது எண்ணங்கள் தோன்றி கொண்டே தாங்க இருக்கும். எப்போதும் மற்றவங்களோட புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டபடி இருப்பீங்க. சோர்வு அடைய மாட்டீங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து பாதாளத்துக்கு, அதாவது ஒன்றுமே இனிமேல் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்ல முடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா போகக்கூடிய நிலை இருந்தாலும் மறுபடியும் பார்த்திங்கன்னா துணிச்சலாக எழுந்து நிற்பீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாக இரக்க சுபவத்தை கொண்ட சனி பகவானாக இருப்பதால் மனித நேயத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட விரும்புவீங்க. வாழ்க்கை துணை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா கலரசனை மிக்கவராக இருப்பாங்க. உங்களை விட நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய நபர் தாங்க வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. உங்களுடைய வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோடு சமாளிச்சிடுவாங்க. வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பாங்க. மேலும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டால் லாபம் சம்பாதிக்கலாம். எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அந்த இடத்துல வேலை செய்ய விரும்பக்கூடிய நபர் தாங்க நீங்கள். உயர்ந்து பதவி யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக உங்களுக்கு கலைத்துறையினரோடு எப்போவது தொடர்பு கொண்டிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்கள் செலவுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு நன்மை தருங்க. மேலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சனியின் பூர்ண ஆதிக்கத்திற்கு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி நிச்சயம் இருக்கும். பெருமாள் வழிபாடு செஞ்சிட்ருப்பீங்க. சிவசம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதே உங்களுக்கு ரொம்பவே விருப்பமான வழிபாடு முறையாக இருக்கும். தற்போது நடக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தவரை இந்த மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய தொழில் தொடங்கலாமா, உங்களுடைய சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய தடை விலக சிறப்பான எளிமையான ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய நேரங்க. உங்களுடைய உடல்நிலை சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இருந்தாலும் அவ்வப்போது சில அசௌகரியங்கள் வந்து போகலாம். தூக்கத்திற்கு ஆசைப்படாமல் உழைச்சிங்கன்னா மட்டுமே வெற்றி இந்த நேரத்தில் நிச்சயம். உங்கள் வாக்கு வன்மை கூடும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை செய்யும் இடத்துல மேல் அதிகாரோடு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய நபரோடு மென்மையை கடைபிடிங்க. நல்ல பெயர் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பணி மாற்றம் உண்டுங்க. புதிய இடத்துல பணி சுமை ஏற்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை இப்போ இருக்கக்கூடிய பணியிலே நிரந்தரமாக இருக்க பாருங்கள். அடுத்தபடியாக புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு பணியினை செவ்வன செய்யுங்க. தொழில் செய்தீங்கன்னா லாபகரமான தொழில்களில் முதலீடு செய்யலாம். எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய நேரமாக இது அமைய போகுது. வீண் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற வீண் பேச்சுகளை குறையுங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுடைய பேச்சு உங்களை கேட்டு நடத்தி கொள்வது நல்லது. எந்த காரியத்தையும் செய்ய முன்னாடி நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை இந்த நேரத்தில் யோசித்து செயல்பட்ட பாருங்கள். தைரியத்தை இழக்க நேரிடும். எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். வீடு வாகன ஆபரணங்கள் வாங்கக்கூடிய போது ரொம்ப கவனமாக இருங்க. தாய் வழி உறவினரோடு தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் பல ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக அமைய போகுது. கலைத்துறையினருக்கும் சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்குங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் உடல்நலில் அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமாக இருக்க பாருங்க. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்காது. பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ரொம்ப பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் தாங்க இது. பெண்களுக்கு குழந்தைகள் நலம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய பற்றி நன்றாக படிப்பாங்க.
அவ்வப்போது நோய்கள் மருத்துவம் பார்க்க கொடுத்தீங்கன்னா சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பேச்சிலும் செயலும் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவ மணிகள் ரொம்ப எச்சரிக்கையோடு படிங்க. படிப்பில் மந்த நிலை ஏற்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா முழு திறனை பயன்படுத்தினாலே மட்டுமே உங்களுடைய பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்பால் அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். குரு பேச்சுக்கு பிறகு குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மாதத்தின் பிற்பகுதியில் வளர்ச்சி உண்டு, வருமானமும் அதிகரிக்கும். மேலும் இந்த வைகாசி 1ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் உங்கள் ராசிக்கு 5, 10க்கு இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரனாக இருப்பதால் 10க்கு அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் நேரத்தில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. குறிப்பாக பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு இப்போது உங்களுக்கு கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க கூட மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒருவருக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் விலகிடுங்க. மேலும் இந்த வைகாசி மாதம் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நடக்கக்கூடிய பயிற்சியால் உங்களுக்கு எதிரி குறைந்திடுங்க. லாப நோக்கத்தோடு பழகியவங்க இனங்கண்டு கொள்வீங்க. தொழிலில் இருக்கக்கூடிய பணியாளர்களை திடீர்னு மாற்றக்கூடிய சூழ்நிலை உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கைவலி கால்வலி ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு தராத மேலதிகாரிகள் திடீர்னு மாற்றப்படுவாங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் பெருமை அடைவீங்க. வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரள போகுது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர போகிறீங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் உண்டு. வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக சேரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகளும் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் இனி அதிகரிக்கும். பெண்களுக்கு தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருமானம் இனி உயரப்போகுதுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் வழிபாடு, அதுவும் புதன்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே வராகிக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார வராகி அம்மனை வழிபடுங்க. வராகி தாயே போற்றிய மந்திரத்தை 27 முறை உச்சரித்து நீங்கள் அம்மனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும். இந்த வராகி வழிபாட்டால் உங்களுக்கு மன தைரியம் உண்டாகும். மனதில் இருந்த தேவையற்ற பயம் குழப்பமான சூழ்நிலை அனைத்து விலகி தெளிவான மனநிலைக்கு நிச்சயம் உங்களால் மாற முடியுங்க. மேலும் எந்த காரியத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் வெற்றி நிச்சயம் உண்டு. உங்களுக்கு நியாயத்தில் பக்கம் இருக்க விரும்புவீங்க. இந்த நேரம் எல்லா வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்க போகுது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எதிர்பாராத காரிய தடைகள் வருங்க. வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு உண்டாகலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நம்பிக்கையோடு செயலாற்றுவதன் மூலம் நன்மை உண்டு. அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் கல்வி அவங்களுடைய செயல்களை கவனம் செலுத்துங்க. மேலும் பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும். உடனிருப்பவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் கவனமாக செயல்படுவது நன்மைங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா மனம் மகிழும்படியான சூழ்நிலை இருக்குது. வெளியூர் செல்ல நேரிடும். கட்சி பணிக்காக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகியிருக்கு. மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான பரிகாரம் என்னென்னா பெருமாள் வழிபாடு தான். துளசி மாலையை சாற்றி பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி பெருமாள் கோவிலை வலம் வந்து வழிபட உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் வீட்டில் நிம்மதி ஏற்படுங்க.
அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு வெண்தாமரையால் அர்ச்சனை செய்து மோட்ச சுண்ட நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக மாறும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உண்டாகும். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மகர ராசி நண்பராக இருந்தாலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இந்த மகர ராசியை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.